15 கோடி கார் வாங்க காசு இருக்கு, படத்துக்கு இல்லையா? விக்னேஷ் சிவனுக்கு ஆரம்பிச்சது புது பஞ்சாயத்து. இயக்குனரும் நயன்தாராவோட கணவருமான விக்னேஷ் சிவன், பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா, சீமான் மாதிரியானவங்கள வச்சு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் நடந்துட்டு வருது. அடுத்த மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த நிலையில படம் பத்தி புது தகவல் ஒண்ணு வெளியாகி பேசுபொருளா மாறியிருக்கு. போடா போடி படத்த டைரக்ட் பண்ணி இயக்குனரா அறிமுகமான விக்னேஷ் சிவன் இதுவரைக்கும் குறைஞ்ச எண்ணிக்கையிலான படங்கள தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இயக்குன படங்கள்லயே நானும் ரவுடிதான் மட்டும் தான் அவருக்கு பெரிய பெயர வாங்கி கொடுத்தது. அந்த படத்தோட ரிசல்ட்ட பார்த்து தான் அடுத்ததா சூர்யா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்கு ரசிகர்கள் கூட்டம் பாசிட்டிவ் ரிசல்ட்ட குடுக்கல. தொடர்ந்து இயக்குன காத்து வாக்குல 2 காதல் படமும் தோல்வி அடைய, அஜித்த வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அதுதான் ஹாட் டாபிக். ஆனா, அந்த படத்துல இருந்து விக்னேஷ் சிவன் வெளியேறிட்டாரு. அவரு வெளியேறினாரு அப்படின்னு தகவல் வந்தாலும், அவர் சொன்ன கதையோட 2வது பாகம் திருப்தி இல்லாததால வெளியேற்றப்பட்டுட்டாரு அப்படின்னும் சிலர் சொல்றதுண்டு. அஜித் படம் டிராப் ஆனத தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன வச்சு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்த டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விக்கி. இதுல பிரதீப்புக்கு ஜோடியா கீர்த்தி ஷெட்டி நடிக்க, எஸ்.ஜே. சூர்யா, சீமான் மாதிரியானவங்க முக்கியமான வேடங்களை ஏற்றிருக்காங்க. அனிருத் இசையமைப்பாளரா கமிட் ஆயிருக்கிறாரு. இந்த படம் அடுத்த மாசம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. முதல்ல இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனா சில காரணங்களால டிசம்பர் மாசத்துக்கு தள்ளி போயிருக்கு. ஹீரோவா பிரதீப் ரங்கநாதன் ஹேட்ரிக் வெற்றியை குடுத்திருக்காரு. அதனால அந்த வெற்றி இந்த படத்துலயும் தொடருமா அப்படிங்கிற கேள்வி பலர்கிட்டயும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் மும்மரமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் பாக்கி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில புது தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. அதாவது இந்த படத்த லலித் குமார் ஆனந்த் தான் தயாரிக்கிறாரு. விக்னேஷ் சிவன் ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில தயாரிச்சு தர்றதா தான் சொல்லி கமிட் ஆயிருக்கிறாரு. சூழல் இப்படி இருக்க சமீபத்துல விக்னேஷ் சிவனோட மேனேஜர் தயாரிப்பாளர்கிட்ட போய் இயக்குனருக்கு பணம் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு லலிதோ நயன்தாராவுக்கு விக்னேஷ் சிவன் 15 கோடி ரூபாயில கார் வாங்கி கொடுத்த போட்டோஸ் பார்த்து பணம் இல்லையா அப்படின்னு கேட்டதா வலைபேச்சு குழுவினர் ஒரு வீடியோவுல சொல்லிருக்காங்க. விக்னேஷ் சிவன் விலை உயர்ந்த சொகுசு கார் ஒன்ன நயன்தாராவுக்கு பரிசளிச்சாரு. அந்த போட்டோவை விக்னேஷ் சிவன் தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டாரு. அதுல தனுஷ சீண்டக்கூடிய வகையில சில கருத்துக்களையும் பதிவிட்டாரு. தனுஷ் நயன்தாரா பிரச்சனை எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதுதான். இந்த நிலையில நயன்தாராவுக்கு பரிசளிச்ச காரோட போட்டோவை வெளியிட்ட விக்னேஷ் சிவன் அந்த போட்டோவுக்கு கீழ தனுஷ் எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறத பயன்படுத்தி அவரை வெறுப்பேத்தி இருந்தாரு. இத பார்த்த தனுஷோட ரசிகர்கள் புருஷன் பொண்டாட்டிக்கு தனுஷ வம்பிழுக்கிறத விட்டா வேற வேலையே இல்லையா? தனுஷ் உங்களை பத்தி எந்த இடத்துலயும் விமர்சனம் பண்ணாத நிலையில எதுக்காக அவரை சீண்டுறீங்க அப்படின்னு கேள்விகளையும் எழுப்பியிருந்தாங்க. இன்னொரு சர்ச்சையிலையும் விக்னேஷ் சிவன் சிக்கியிருக்கிறாரு.